அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் இஸ்லாம் உளவியல் மருந்து அப்படின்ற தலைப்புல மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு எப்படி இஸ்லாம் ஒரு தீர்வா இருக்கு அப்படின்ற பல விஷயங்கள் நம்ம அறிந்துட்டு வரோம். அதுல முக்கியமான ஒன்று நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள், அது நம்முடைய அந்த உள்ளத்திலும் சரி வாழ்க்கையிலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாக்டை தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். கூலு கவுலன் சதீதா, நீங்கள் கூறும் பொழுது நேர்மையான நல்ல சொற்களை நீங்க சொல்லுங்க, நல்லா சொல்லலாம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலகட்டத்துல ஒரு மனிதர் அவர் ரொம்ப வந்து நோயால் பாதிக்கப்படுறாரு. எந்த அளவுக்குன்னு சொன்னா ஒரு கோழி குஞ்சு மாதிரி ஆயிடுறாரு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போய் அவர்கிட்ட கேட்கறாங்க, ஏதாவது பிரார்த்தனை எதுவும் செய்தாய் அப்படின்னு கேட்கும்போது, ஆமா இறைவா, எனக்கு அந்த மறுமையில கொடுக்கக்கூடிய தண்டனையை இந்த உலகத்திலே கொடுத்துருன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் வந்து சொல்றாங்க, ஏன்பா அப்படி கேட்ட, அப்படி கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டா, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். இறைவா, எனக்கு இந்த உலகத்திலும் அந்த மறுமையிலும் எனக்கு நல்லதை கொடு. உலகத்துல நல்லா இருக்கும், மறுமையில நல்லா இருக்கும். அதே போல என்னை நரகத்திலிருந்து காப்பாற்று அப்படின்ற இந்த இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தர்றாங்க. அதே போல ஒவ்வொரு நேரத்திலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிறந்த ஒரு மனதத்துவ மருத்துவரை போல அவங்க ஒவ்வொரு செயல்பாடுகளும் வார்த்தைகளும். ஒரு நோயாளியை சந்திக்க போறோம்னா சின்ன வார்த்தைகள் கூட போதும். லா பஅஸ தஹூர் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் நீ தூய்மையாயிருவ, குணமாயிருவ, கவலைப்படாத. எவ்வளவு பெரிய நோயாகி இருந்தாலும் இந்த மாதிரி பல நேரங்களிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, நீங்க தவறான விஷயங்களை கேட்காதீர்கள், குழந்தைகளை சபிக்காதீங்கன்னு தாய்மார்களுக்கு சொல்றாங்க. ஏன்னா மலக்குமார்கள் ஆமீன்னு சொன்னா நாசமா போறவனே, கழிச்சல போறவனேன்னு சொன்னா அந்த மாதிரியான வார்த்தைகள் நமக்கு சாதாரணமா இருக்கும். ஆனா மலக்குமார்கள் எந்த நேரத்திலே அதை ஆமீன் சொல்லுவாங்கன்றது தெரியாது. அப்ப எப்பயுமே நல்ல வார்த்தைகளை, நல்லா இருங்க, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் அப்படின்ற மாதிரியான நல்ல நல்ல வார்த்தைகளை நாமும் பேசிக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஆட்களோடு நாம் இருக்க வேண்டும். சபிக்கக்கூடிய அல்லது நெகட்டிவ் ஃபேஸஸ், அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது, நானும் தோத்து போயிடும், அந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்களை தவிர்த்து எப்பயுமே ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை நம்ம பேசும் பொழுது அது நமக்கும் உள்ளத்திற்கும் ஒரு நல்ல ஒரு மருந்தாகவும், அதுபோல் அல்லாவும் நமக்கு ஆக்கி வைப்பான். எப்பொழுதுமே நல்ல நல்ல வார்த்தைகளை இஸ்லாம் கற்றுத்தந்த அல்லது நாமளே பேசக்கூடிய வார்த்தைகளை பேசுவோம். அல்லாஹ் நமக்கு நன்மையை தருவான். அஸ்ஸலாமு அலைக்கும்.